ஓம் சாந்தி. நம்ம என்னெல்லாம் காரியம் செய்யறோமோ அந்த காரியத்தினுடைய விகர்ம எந்த ஒரு பாவ கர்மமாகட்டும் இல்லை சாதாரண அதனுடைய பலன் அது கூட கூடவே எப்படி வந்து பசு மாடு கூட ஒரு கண்ணுக்குட்டி போயிட்டே இருக்கும், அதே போல வந்துட்டே இருக்கு. நம்ம என்ன காரியம் செஞ்சாலும் அதனுடைய பலன் நம்ம கூட வந்துட்டே இருக்கு, டிராவல் பண்ணிட்டே இருக்கு. அது நல்லதா இருந்தாலும் சரி, கெட்டதா இருந்தாலும் சரி, அது ஒவ்வொரு வினாடியும் அதுதான் நடந்துட்டு இருக்கு. அதனாலதான் பாபா எப்பவுமே சொல்லிட்டே இருக்கிறாரு, காமத்தை வென்றவர்கள் தான் உலகத்தை வென்றவர்கள். என்னுடைய விகர்மங்கள் விநாசம் ஆயிட்டு இருக்கா இல்லையா அப்படிங்கறத நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? இப்ப நான் பாத்தீங்கன்னா 18 வருஷம் 20 வருஷமா ஞானத்துல இருக்கேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. எப்படி எனக்கு தெரியும், எப்படி நான் தெரிஞ்சுக்கிறது என்னுடைய விகர்மங்கள் விநாசம் ஆகுதா இல்லையா? என்னுடைய பாவ கர்மங்களுடைய ஸ்டோரேஜ் இருந்ததுல அது குறைஞ்சிருக்கா இல்லையா எப்படி தெரியும்? அதாவது நான் வந்து இப்போ ஓப்பனா பேசுறேன், உங்கள்கிட்ட புரிய வைக்கிறேன். நான் வந்து இப்போ பிரம்மாகுமாரிகள் வர்றதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நான் மகாதேவருடைய பூஜை பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு பாத்தீங்கன்னா சிவனும் சங்கரும் ஒண்ணு அப்படின்னு தான் என்னுடைய மைண்ட்ல இருந்தது. ஏன்னா பக்தியில் அப்படித்தானே சொல்றாங்க. இப்போ நான் பிரம்மாகுமாரியில வந்துட்டேன். பிரம்மாகுமாரியில வந்ததும் எனக்கு சரியான அறிமுகம் கிடைக்குது, சிவன் மற்றும் சங்கர் வேற வேற அப்படிங்கிற ஞானம் கிடைக்குது. இப்போ என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, இப்போ நான் பக்தியில இருக்கும்போது பாத்தீங்கன்னா எனக்கு வந்து அன்பு கண்ணீர் வந்துடும். பக்தி பண்ணும்போது பகவான் எனக்கு தரிசனம் கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் ஏங்கி அழுதுருக்கிறேன் நிறைய தடவை. ஸ்திதி ரொம்ப நல்ல நல்ல ஸ்திதி இருக்கும், ஆனந்தம், நம்ம நல்ல அன்பு நிறைஞ்சு இருக்கும், நல்ல சாந்தி நிலை இருக்கும். பக்தியில நான் பாபா சிவனை நினைக்கும் போது ரொம்ப குஷி, ஆனந்தம், சந்தோஷம், இப்படி புல்லரிக்கக்கூடிய நிலை எல்லாம் வந்துருச்சு. மெய் மறந்த நிலையை அனுபவம் பண்ணேன், நல்லா அனுபவம் பண்ணேன். இப்ப நான் ஞானத்துக்கு வந்துட்டேன். இங்கேயும் எனக்கு வந்து அதே மாதிரி அதே சேம் ஆனந்தம், சாந்தி, மன அமைதி, மெய் மறந்த நிலை எல்லாமே அனுபவம் ஆகுது. சரி, யாராவது சொல்லுங்க, ரெண்டுக்கும் வித்தியாசம் என்ன? ரெண்டுக்கும் என்னதான் வித்தியாசம்? அங்க நான் மகாதேவரா நினைச்சிட்டு இருந்தேன், இங்க சிவ பாபாவை தெரிஞ்சுக்கிட்டேன். ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? இந்த ரெண்டினுடைய வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பக்தியில நான் எப்படி நினைச்சேன் அப்படின்னா, சிவன் உன்னுடைய மணவாளன் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. நான் அவருடைய சக்தி, ஆதிசக்தி அப்படின்னு நினைச்சிட்டு நான் யோகா பண்ணேன். அவர் வந்து மலைக்கு மேல இருக்கிறாரு, கைலாச பருவத்துல, கைலாச மலையில. நான் வந்து அவருடைய அர்த்தாங்கினி பார்வதி. பக்தி மார்க்கத்திலே அப்படிதான் நினைச்சிட்டு நான் நினைச்சேன். யோகா பண்ணேன், 1/2 மணி நேரம் யோகா பண்ணுவேன். அப்புறம் 1/2 மணி நேரத்துக்கு பிறகு பாத்தீங்கன்னா மனசு அலைய ஆரம்பிச்சிடும். பகவான் மேல எனக்கு அவ்வளோ ஸ்ரத்தை இருந்தாலும் கூட மனசு அலைஞ்சுது, நல்லா அதிகமாக அலைஞ்சுது. அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன், கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்புறம் நான் வந்து பிரம்மா குமார் ஆயிட்டேன். பிரம்மா குமாரானோன்னு சிஸ்டர் சொன்னாங்க, சிவன் மற்றும் சங்கர் வேற அப்படின்னு. அப்ப ரொம்ப எனக்கு ஷாக் ஆயிடுச்சு, என்னால ஜீரணிக்க முடியல. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் வந்தோடனே சொன்னாங்க, நீங்க ஆத்மாபிமானியாக உட்காருங்க அப்படின்னு. உலகத்துல எந்த யோகாவிலையும் போங்க, உங்களை நீங்க ஆத்மா புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லவே மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கே தெரியாது. ரொம்ப மெயினான விதி இதுதான், ஆத்மா எப்படின்னு நிச்சயப்படுத்துங்க, அப்புறம் பரமாத்மா நினைங்க. நான் ஆத்மா அப்படின்னு நினைக்கிறதுனால என்ன பெனிஃபிட், என்ன லாபம்? பாத்தீங்கன்னா மிகப்பெரிய சைக்காலஜிக்கல் ரகசியம் நிறைஞ்சிருக்குல்ல. ஏன் பாபா வந்து என்னதான் முரளி நடத்திட்டே இருப்பாரு பாருங்க, ஆனாலும் கடைசியில வந்து ஆத்மாவில தான் இருப்பாரு. பாபா நிறைய விஷயங்களை சொல்லுவாரு, சேவையினுடைய விஷயத்த சொல்லுவாங்க, அவங்களுக்கு புரிய வைங்க, அங்க சேவை பண்ணுங்க. ஆனாலும் கடைசியா வந்து எங்க நிற்பாரு, உங்களை நீங்க ஆத்மா புரிஞ்சுக்கோங்க, என்ன நினைவு பண்ணுங்க அப்படிங்கறத சொல்ல மாட்டாரு. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவாரு, உங்களை நீங்க ஆத்மா அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. இதுல மிகப்பெரிய ஒரு ரகசியம் இருக்குது. நிறைய பேர் பாத்தீங்கன்னா இதனுடைய ரகசியத்தை புரிஞ்சுக்க முடியாது அவங்களால. நான் பாத்தீங்கன்னா ஒரு சயின்ஸ் ஸ்டூடெண்ட், அதனால எது வரைக்கும் எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகலையோ, ஃபீல் ஆகலையோ, அது வரைக்கும் நான் அதை நம்ப மாட்டேன். நான் இப்ப என்ன உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேனோ அதை அனுபவம் பண்ணி சொல்லிட்டு இருக்கேன். ஆக்சுவலி என்கிட்ட வந்து அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க. 10 நிமிஷம் கூட அவங்களால இருக்க முடியாது ஒரு இடத்துல. 2 வருஷம் 3 வருஷம் இருக்குன்னு வச்சுக்கோங்க இன்னையில இருந்து. ஆனா இன்னைக்கு அவங்களால 2 மணி நேரம் கண்டினியூவா உட்கார முடியும், ஆடாம அசையாம. 1 மணி நேரம் 2 மணி நேரம் அசையாம, எந்த ஒரு அசைவும் இல்லாம அப்படி பரந்தாமத்துக்கு போயிடுவாங்க. அந்த மாதிரி ஸ்டேஜ் வந்துருச்சு அவங்களுக்கு இப்போதைக்கு இந்த 2 வருஷத்துல. இதனுடைய ரகசியம் என்ன அப்படின்னா, இப்ப நம்ம ஆத்மான்னு புரிஞ்சுக்கிட்டோமோ
அதனுடைய ரீசன் தான் பெரிய ரீசன். நான் ஆத்மா அப்படின்னு புரிஞ்சுக்கும் போது நம்மளுடைய எண்ணங்களுடைய ஸ்பீடு பார்த்தீங்கன்னா கம்மியாயிரும். பக்தி மார்க்கத்துல என்ன சொல்றாங்க, உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படின்னா நீங்க அந்த உடல் உணர்வுலயே நம்ம நினைப்போம், அதனால எண்ணங்கள் ரொம்ப ஸ்பீடா இருக்கும், அங்க அதுக்கு பிரச்சனையும் இல்லை. பக்தி மார்க்கத்துல எது வரைக்கும் நம்மளுடைய எண்ணங்களுடைய ஸ்பீடு கம்மி ஆகலையோ அது வரைக்கும் பாத்தீங்கன்னா நீங்க பரந்தாமம் எங்கேயுமே உட்கார முடியாது, அரை மணி நேரத்துக்கு மேல உட்கார முடியாது. இது ஒரு சைக்காலஜிக்கல் ரீசன். ஆனா பாபா சைக்காலஜிக்கலா சொல்லல, பாபா பாத்தீங்கன்னா சிம்பிளா சொன்னாரு. இப்ப என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, நான் 20 வருஷமா ஞானத்துல இருக்கேன், இப்ப கூட எனக்கு கோபம் வருது, இப்ப வரைக்கும் கூட எனக்கு யோகா படுறது இல்ல, ஒழுங்கா யோகா கனெக்ட் ஆகல. இந்த மாதிரி நிறைய தடவை நடக்குது இல்லையா? பாபா மேல அன்பு இருக்குது, அன்பு இல்லைன்னு சொல்ல முடியாது, மதுபனுக்கு போயிட்டு இருக்கிறாங்க, ஆனாலும் இப்ப வரைக்கும் அவங்களுக்குள்ள கோபம் இருந்துட்டு தான் இருக்கு, கோபம் இன்னும் கண்ட்ரோல் ஆகல. நானும் பல மணி நேரமா யோகா பண்ண ட்ரை பண்றேன், ஆனாலும் யோகா வர மாட்டேங்குது, தூக்கம் வருது, அமிர்த வேலை நல்லாவே இருக்க மாட்டேங்குது, ஸ்திதியே நல்லா இருக்க மாட்டேங்குது, அமிர்த வேலை எதுக்குலாம் எந்திரிச்சோங்கிற மாதிரி நிலைமை வந்துருது. சில நேரம் கனவு பாத்தீங்கன்னா அவ்வளவு மோசமா இருக்குது, வேற வேற எண்ணங்கள் நிறைய வருது. 20 வருஷமா ஞானத்துல இருக்கேன், இந்த மாதிரி சில நேரம் நிறைய தடவை நடக்குது இல்ல? யாராவது சொல்லுங்க பாப்பா இதனுடைய பேசிக் ரீசன் என்ன அப்படின்னு, இதனோட காரணம் என்ன? சரி, என்ன சொன்னீங்க, ஆத்மாபிமானியா இருக்கணும். ஓகே, சரி சரி, நான் இப்ப இதுலயே கேள்வி கேட்கிறேன். இப்ப நீங்க 1 மணி நேரம் யோகா பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க, 1 மணி நேரம் யோகா பண்ண உட்காந்தீங்க, இதுல ஆத்மாபிமானியா எவ்வளவு நேரம் இருக்கணும், பாபா நினைவுல எவ்வளவு நேரம் இருக்கணும்? கேள்வி புரிஞ்சுதா? 1 மணி நேரம் யோகா பண்ண போறேன் அப்படின்னா நான் எவ்வளவு நேரம் ஆத்மாபிமானியா இருக்கணும், எவ்வளவு நேரம் பாபா நினைவுல இருக்கணும்? சரி, யாரெல்லாம் 50-50 சொல்றீங்க அவங்க கை தூக்குங்க பார்ப்போம். 50% பாபா நினைவு, ஆத்மா நினைவு, 50% பாபா நினைவு. நீங்க எடுத்த உடனே பறந்தாம போறது கிடையாது. நான் ஆத்மா, உடம்பு கிடையாது, நான் ஆத்மா சாந்த சுரூபம், நான் ஆத்மா சக்தி சுரூபம், நான் ஆத்மா அன்பு சுரூபம். மனசு அலைஞ்சிட்டும் இருக்குது, ஆனா இதையும் சொல்லிட்டு இருக்கிறீங்க கூடவே. இப்ப பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த கன்ஃபியூஷன் வேற இருக்குது. இப்ப லேட்டஸ்டா மஞ்சள் கலர் சக்தி ஒளி வந்துட்டு இருக்கா, இல்ல ரெட் கலர் ஒளி வந்துட்டு இருக்கா, எதை நினைக்கிறது? நான் யோகா பண்ணும்போது என்ன கலர், நீல கலரா, மஞ்சள் கலரா, சிவப்பு கலரா, எந்த கலரை வச்சு பாபாவை நினைக்கணும், எந்த கிரணங்கள் என்ன கலர்ல கிரணங்கள் வருதுன்னு நினைக்கணும் அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்கிறாங்க. பாபா கலரை பத்தி பாபா வாணியில சொன்னதே இல்லை. 16 பாபாவுடைய குணங்கள் இருக்குது, ஆத்மாவுடைய குணங்கள். ஆனா கலரை பத்தி எந்த கலரை வச்சு நினைக்கணும் அப்படிங்கிறது எந்த வாணிலையும் பாபா சொல்லவே இல்லை. ஆனா நிறைய பேரு அப்படி கலர் வச்சு யோகா பண்றாங்க, அது ஒண்டர்ஃபுல்லா இருக்குது, அதிசயமா தான் இருக்கு. சரி, என்னுடைய கேள்வி அதே தான் மறுபடியும். நான் 1 மணி நேரம் யோகா பண்றேன் அப்படின்னா எத்தனை நிமிஷம் நான் ஆத்மா நினைவுல இருக்கணும், எத்தனை நிமிஷம் நான் பாபாவை நினைக்கணும்? என்னது என்ன சொன்னீங்க? 1 நிமிஷம் ஆத்மா நினைவு, அப்புறம் 59 நிமிஷம் பாபா நினைவு. ஆஹாஹா, நீங்க மகான்க, உங்களுக்கு கை தட்டணும், பிரதருக்காக கை தட்டுங்க. இப்ப வேற யாராவது சொல்லுங்க பாப்போம், யாரு கரெக்டா சொல்றீங்கன்னு பாக்கலாம். இப்ப நம்ம எடுத்த உடனே பாபா கிட்ட போக முடியாதுல்ல, நான் ஆத்மா அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் ஆத்மாவுடைய அப்பா பாபா வருவாரு இல்ல, பரமாத்மா. எடுத்த உடனே பரமாத்மா கிட்ட போக முடியாது. அப்ப நான் எத்தனை நிமிஷம் ஆத்மா நினைவுல இருக்கணும், 1 மணி நேரத்துல எத்தனை நிமிஷம் பாபா கிட்ட நினைவுல இருக்கணும்? நான் எதிர்பார்த்த ஆன்சர் யாருமே தர மாட்டேங்கிறீங்க. 1 மணி நேரம் நான் இப்போ உட்கார்றேன் அப்படின்னா என்னுடைய அனுபவம் என்ன அப்படின்னா, அந்த 1 மணி நேரத்துல 75%, அதாவது 3/4 மணி நேரம் நான் ஆத்மா உணர்வை கொண்டு வர்றதுக்கு தான் கொடுக்குறேன். அதுக்கு பிறகு 15 நிமிஷம் தான் பாபா நினைவுல வர்றதுக்கு, பாபா நினைவு பண்றேன். அதுக்கு முன்னாடி 45 நிமிஷம், 3/4 மணி நேரம் ஆத்மா உணர்வை செட் பண்றதுக்கு தான் அந்த டைம். அதுக்கப்புறம் செட் ஆயிடுச்சுன்னா பாபா நினைவு ஈஸியா வந்துடும். இதுதான் என்னுடைய அனுபவம். இத்தனை வருஷமா நான் இதை தான் பண்ணிட்டு இருக்கிறேன். நான் பெரிய பெரிய விஷயம் சொல்ல மாட்டேன், எனக்கு நல்ல நல்ல அனுபவங்கள் ஏற்படுது, நீங்க நம்பணுங்க. எனக்கு அவ்வளவு அந்த, ஏன்னா எடுத்தோடனே 1 மணி நேரம் பாபா நினைவுல நம்ம இருக்க முடியாது. ஃபர்ஸ்ட் ஆத்மா அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கு தான் டைம் ஆகும். நான் இத்தனை சேவை பண்ணேன், இத்தனை பேர் ஞானத்துல வந்துட்டாங்க, இத்தனை பேர் பிக்கி ஆயிட்டாங்க, அதெல்லாம் விஷயமே கிடையாது. நான் ஆத்மா அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டேன்னா அதுதான் முக்கியம். என்னை நான் ஆத்மான்னு புரிஞ்சுக்கிட்டேன்னா, நீங்க 3/4 மணி நேரம் நான் கொடுத்தாச்சு டைம் ஆத்மா அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுல, ஆத்மாவை பற்றிய எண்ணங்களையே எனக்குள்ள கொண்டு வந்ததுல 3/4 மணி நேரம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நீங்க ஒரு 10 நிமிஷம் யோகா பண்ணுவீங்க, ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். நிறைய பேருக்கு பொறுமையே இருக்கிறது இல்ல, எடுத்த உடனே பறந்தாம பாபா வந்துட்டேனா அப்படின்னு போயிடுறாங்க. மனசுங்க அலைஞ்சிட்டு எண்ணங்களுடைய ஸ்பீடு குறையவே இல்லை. எங்க போய் பறந்தாம போறது? பறந்தாம போய் என்னதான் பண்ண போகுது? அப்படி நீங்க போயிட்டீங்க அப்படின்னா நீங்க ரொம்ப நேரத்துக்கு அந்த யோகா பண்ணவும் முடியாது, நீங்க இருக்கவே மாட்டீங்க. நான் எழுதி தரேன் உங்களுக்கு, உடனே எந்திரிச்சு போயிருவீங்க, இல்லைன்னா தூங்கிட்டு இருப்பீங்க.
அப்படி பறந்தான் எடுத்தோடனே பாபாவுடைய நினைவுல போறதுனால ரொம்ப நேரம் இருக்கவே முடியாது. அதுக்கு வாய்ப்பே இல்லை, நடக்கவே செய்யாது. அந்த யோகா வெற்றிகரமான யோகா அப்படின்னு சொல்ல முடியாது. நம்ம பாபா குழந்தைங்க நிறைய பேர் அப்படிதான் இருக்காங்க. பாத்தீங்கன்னா பல வருஷமா ஞானத்துல இருக்காங்க. ஆனாலும் அவங்க பண்ணிட்டு இருக்கிறது ராஜயோகா பண்ணல, அவங்க பக்தி யோகா தான் பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு வரைக்கும். பகவான் மேல ரொம்ப பாவனை அதிகம் இருக்குது, அது நான் இல்லைன்னு சொல்லல. அன்பு பரமாத்மா மேல அன்பு கண்ணீர் வருது. நீங்க பாபா குழந்தை ஆயிட்டீங்க, ஆஹா பாபா கிடைத்து விட்டீங்க அப்படின்ட்டு நீங்க பாடலாம். ஆஹா எனது பாக்கியமே, பாபா உனது அன்பு கிடைத்ததேன்னு நீங்க பாட்டு பாடலாம். ஆனாலும் யோகத்துல நீங்க நல்ல ஆனந்தத்துல இருக்கலாம். ஆனாலும் விகர்மங்கள் விநாசம் ஆகவே செய்யாது, பாவ கர்மங்கள் குறையவே செய்யாது. அது அப்படியே தான் இருக்கும். உங்களுடைய அந்த பழைய விகார விருத்திகள், விகார உள் உணர்வுகள் அப்படியே தான் உள்ள இருக்கும். அது ஸ்டோர் ஆகி எப்போ கர்மத்தினுடைய கணக்கு அப்படி வெளியே தூண்டப்படுமோ, வெளியில வருமோ, அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா எல்லாமே வெளியே நிற்கும், முன்னாடி நிற்கும். அப்போ நமக்கே ஆச்சரியமா இருக்கும். நான் இவ்வளவு யோகா பண்ணேன், இவ்வளவு இது பண்ணேன், இது எங்கிருந்து வருது அப்படின்னு நமக்கே ஆச்சரியமா இருக்கும். எனக்குள்ள என்ன நடந்துட்டு இருக்கு, நான் 20 வருஷமா ஞானத்துல இருக்கேனே அப்படின்ட்டு நமக்கே வெக்கமா இருக்கும். இந்த மாதிரி எல்லாம் என்ன வந்துட்டு இருக்கு எனக்குள்ள. நான் 40 வருஷமா ஞானத்துல இருந்துட்டு இருக்கேன், ஆனாலும் எனக்கு கனவு, கெட்ட கனவு வந்துட்டு இருக்கு. ஏன் வருது? ஏன் அப்படின்னா விகாரங்கள் அப்படியே தான் இருக்கு, அதுக்கு மேல ஒர்க் நடக்கவே இல்லை. நமக்குள்ள நிறைய பாவனை இருந்த காரணத்தினால நம்ம மேலோட்டமா கான்சியஸ் மைண்டு, அந்த கான்சியஸ் மைண்டு, விழிப்புணர்வு மனசை வெளி மனசை கிளீன் பண்ண, அவ்வளவுதான். உள் மனசுக்குள்ள நிறைய நிறைஞ்சு இருக்குது, மொத்தமா குவிஞ்சு இருக்குது, அதை தொடவே இல்லை, அதை கிளீன் பண்ணவே இல்லை. ஏன்னா பாபா அத்தனை தடவை ஆத்மா புரிஞ்சுக்கோங்க, ஆத்மா புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு கூட வானிலை எத்தனை தடவை சொன்னாரு, ஆத்மா புரிஞ்சுக்கோங்க, ஆத்மா புரிஞ்சுக்கோங்கன்னு சொன்னாரு. ஆனாலும் நான் அந்த பாடத்தை நான் எடுத்துக்கல. நான் ஆத்மா அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கவே இல்லை. நான் ஆத்மாதான், இந்த பேரோ இவ்வளவு பெரிய உருவமோ இல்ல ஆணோ இல்ல இந்த ஊர்காரனோ எதுவுமே இல்லை. நான் ஜோதி, எல்லாத்தையும் கடந்த ஒரு ஜோதி தான். நான் உயிர், ஒரு ஸ்பார்க் லைட்டு அப்படின்னு நான் உண்மையாக உளப்பூர்வமாக என் புத்திக்கு என் மனசுக்கு நான் புரிய வச்சு அதை ஏத்துக்க வைக்கல. நான் அதுதான் உண்மை. சும்மா ஆத்மா கேட்டுட்டு அப்படி போயிட்டேன். நான் புரிய வைக்கணும்ல, மனசுக்கு புரிய வைக்கணும்ல. எப்படி கோர்ஸ் நமக்கு மற்றவங்களுக்கு கொடுக்குறோமோ அதே போல நமக்கு நம்மளே கோர்ஸ் கொடுக்கணும். டெய்லி காலையில எந்திரிச்ச உடனே, காலையில அமிர்தோல யோகா கூட நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் எனக்கு கோர்ஸ் எடுக்கணும். ஃபர்ஸ்ட் 7 நாள் பாடத்தினுடைய முதல் ஆத்மா பாடத்தை. ஏன்னா கவுன்சிலிங் கொடுக்குற மாதிரி எவ்வளவு தூரம் மனசு ஏத்துக்கலையோ அது வரைக்கும் அது சொரூபம் ஆகாது, அது நடைமுறைப்படுத்தவே முடியாது. சும்மா நினைச்சுக்கலாம் வேணாம், ஆனா நடைமுறை ஆகாது, சமயத்துக்கு ஏமாத்திரும். ஆத்மாங்கிறத புரிஞ்சுக்காத வரைக்கும் பாத்தீங்கன்னா அவங்களால யோகாவில பொறுமையே இருக்காது. சரி போதும், ஆத்மா எல்லாம் பார்த்தாச்சு, ரொம்ப நேரம் ஆச்சு, பரந்தாமத்துக்கு எவ்வளவு நேரம் தான் ஆத்மா 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 போங்கப்பா அப்படின்னு பரந்தாமத்துக்கு போயிடுவாங்க. அங்க பாபா கூட பாபா நினைக்க ஆரம்பிச்சிருவாங்க. நல்ல நல்ல பாட்டை போடுங்கப்பா, ஆஹா பாபா பாபா என்னது ஆஹா என்னுடைய பாபா அப்படின்னு பாட்டை போட்டு நல்லா ஆஹா யோகா பண்ணலாம், வாங்க பாட்டை போடுங்கப்பா, சூப்பர் பாட்டு, அழகான பாட்டா போடுங்க, அப்படி அன்புல நான் மூழ்கி போயிடணும் அப்படிம்பாங்க. நான் சொல்றேன், தப்பா நினைக்காதுங்க. யாரு சாங்க பேஸ் பண்ணி, பாட்டை பேஸ் பண்ணி யோகா பண்ணுவாங்களோ அவங்க ரொம்ப ஆழமான டீப்பான எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவே மாட்டாங்க, பண்ணிருக்கவே மாட்டாங்க, பண்ண முடியவும் செய்யாது. பாட்டு தேவை முதல்ல ஸ்திதியை கொண்டு வர்றதுக்காக ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல. ஆனா நிறைய பேர் எப்படி இருக்காங்கன்னு அப்படின்னா, எது வரைக்கும் ரெட் லைட் இல்லையோ, எது வரைக்கும் பாட்டு இல்லையோ அவங்களுக்கு யோகாவே வராது. நான் 1 மணி நேரமா பாபாவுடைய போட்ட பாட்டை நினைச்சிட்டே இருந்தேன், பாட்டை போட்டுட்டே இருந்தேன், பாட்டை கேட்டுட்டே இருந்தேன், ஆனந்தமா இருந்தேன் அப்படிம்பாங்க. 24/7 நீங்க பாட்டு கேளுங்க, ஆனந்தமா இருங்க. ஆனா அது யோகாவே கிடையாது. எவ்வளவு பெரிய பிரம்மையில வாழ்ந்துட்டு இருக்கும் பாருங்க நம்ம பிகேஸ். ராஜயோகாங்கிறது பேசிக்கே நமக்கு தெரியல, புரியல. அந்த மாதிரியான ஆத்மாக்கள் 15, 20 வருஷம் 30 வருஷமா ஞானத்துல இருக்காங்க, அதே மாதிரிதான் யோகா பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க புரிஞ்சுக்கவே இல்லை இப்ப வரைக்கும். ஏன் எனக்குள்ள சமஸ்காரம் இன்னும் போகல, எனக்குள்ள அதே சமஸ்காரம் இருந்துட்டே இருக்கு, மாற்றமே இல்லையே அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா ஏன்னு புரியல. அப்புறம் அவங்களுக்கு சந்தேகம் வர ஆரம்பிக்குது, ராஜயோகத்தினுடைய விதி தான் சரியில்லை போல, ராஜயோகா சரியில்லைங்க. நான் பிரம்மகுமாரியில இப்படி மாறிட்டேன் அப்படி மாறிட்டேன்னு சும்மா சொல்லுவாங்க ஊருக்குள்ள. ஆனா பார்த்தா அவங்களுக்கு தெரியும் நான் மாறவே இல்லை அப்படின்னு. எனக்கு கோபமே வர்றது இல்லை, நான் சாந்தமாயிட்டேன். முதல்ல ரொம்ப கோபம், இப்ப கோபம் வர்றது இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா கோவப்பட்டுட்டு தான் இருப்பாங்க, வெளியில சும்மா சொல்லிப்பாங்க. ஆனா அவங்களுக்கே தெரியும். ஒரு நாள் சாப்பாடு கொஞ்சம் லேட் ஆச்சு, அவ்வளவுதான், அதை வெளியே சொல்ல மாட்டாங்க. ஏன் சொல்ல மாட்டாங்க? பாபாவுடைய பேர் கெட்டு போயிடும்ல, அதனால.
விகர்மம் வினாசம் ஆயிடுச்சுன்னு எப்படி தெரியும் அப்படின்னா, லேசான அனுபவம் ஏற்படும் நமக்கு. நம்மளே மனசு லேசா இருக்கும். ஏன் மனசு அமைதி ஒரு சுமை அனுபவம் ஆகுது அப்படின்னா, 63 ஜென்மங்களுடைய பாவங்களுடைய கூடைய தலையில சுமந்துட்டு இருக்கிறோம். அந்த கூடையோடவே வாழ்ந்துட்டு இருக்கிறோம். எப்ப நம்மளுடைய விகர்மங்கள் பஸ்பமாக ஆரம்பிக்குதோ, அழிய ஆரம்பிக்குதோ, அப்போ தான் நமக்குள்ள இந்த சுமை குறையுது இல்ல, அப்போ லேசா நிலை நமக்கு ஃபீல் ஆகும். நம்ம மனசுல அவ்வளவு லைட்னஸ், மனசு லேசா இருக்கும். என்னைக்காவது நம்ம விரதம் இருக்கிறோம் அப்படின்னா, உபவாசம் இருக்கிறோம் அப்படின்னா எப்படி லைட்னஸ் ஃபீல் ஆகும், அந்த மாதிரி லைட்னஸ் ஃபீல் ஆகும். அடுத்தது பாத்தீங்கன்னா மாற்றங்கள் தெரியும் நமக்குள்ள. நம்மளுடைய பழக்க வழக்கத்துல தானாகவே மாற்றம் வந்திருக்கு அப்படிங்கிறது வெளியில தெரியும். எப்படின்னா முதல்ல 80% கோபம் வரும் எனக்கு, இப்ப 70% கொஞ்சம் கம்மியாயிரும். முதல்ல நான் கையை அடிச்சு பிச்சிருவேன் கோவம் வந்த உடனே. ஆனா இப்ப நான் வெளியில காட்டுறது இல்ல, உள்ளுக்குள்ள ப்ரெஷர் குக்கர் மாதிரி அப்படி ஓடிட்டு இருக்கு, அவ்வளவுதான். வெளியில வெடிக்கிறது இல்ல. கொஞ்ச நேரத்துல அதுவே சாந்தமாயிருது, அடுப்பு ஆஃப் ஆனோன்னு. அந்த மாதிரி நானும் ஆஃப் ஆயிடுறேன். ஆனா உள்ளுக்குள்ள ஃபைட் நடக்குது, போராட்டம் நடக்குது, வெளியே காட்டுறது இல்ல. இப்ப என்ன ஆகும், இன்னும் கொஞ்சம் நான் யோகா பண்ணிட்டே இருக்கேன், யோகி ஆயிட்டேன். அப்புறம் அந்த ப்ரெஷர் குக்கர் மாதிரியான நிலைமை கூட கம்மியாயிரும், கொஞ்சம் கம்மியாயிரும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்டேஜஸ், நான் அனுபவம் பண்ணியிருக்கேன் இதை. இப்ப அடுத்தது என்ன ஆகும், கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, யாராவது என்ன கோவப்படுத்தினாங்க, எனக்குள்ள அந்த போராட்டம் வரல, வெளியே கோபமும் வரல, உள்ளுக்குள்ளேயும் லைட்டா வந்தது, ஆனா அந்த அளவு ப்ரெஷர் குக்கர் மாதிரி வரல. அதாவது இன்னும் கொஞ்ச நாள் போக நம்ம பதில் சொல்லவும் மாட்டோம், ரியாக்டும் பண்ண மாட்டோம். நமக்குள்ள எண்ணம் ஓடிட்டு இருக்கோம், நம்ம பதில் கொடுத்துருக்கணும், நம்ம இப்படி சொல்லியிருக்கணும், அப்படி சொல்லியிருக்கணும். ஏன்னா நம்ம பழி வாங்க முடியாது, பழி வாங்குறது இல்லை நம்ம. அதனால இந்த எண்ணத்துக்குள்ளேயே நம்ம மனசுக்குள்ளேயே நம்ம அவங்களை அடிக்கிறோம், குத்துறோம், திட்டுறோம், அந்த மாதிரி கற்பனை பண்ணுவோம். மனசுக்குள்ள நாக்கப்படுங்கிற மாதிரி கேள்வி கேட்போம், ஆனா வெளியில கேட்க மாட்டோம். இப்போ எனக்கு அந்த ப்ரெஷர் குக்கர் லெவலுக்கு நான் போகல, ஆனா என்ன பண்ணிட்டு இருக்கேன், மனசுக்குள்ள அவங்கள திட்டிட்டு இருக்கேன், அடிச்சுட்டு இருக்கேன். இப்ப எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, நிறைய பேர் இருக்கும்போது நான் அவங்க முன்னாடி நான் உங்களை எதை சொல்லிட்டேன் அப்படின்னு வச்சுக்கோங்க, என்ன நினைப்போம் பாத்தீங்கன்னா, கூட்டத்து எல்லாருக்கும் முன்னாடி நம்மளை அவமானப்படுத்திட்டாரு அப்படின்னு நினைப்போம். இந்த நேரத்துல ஒரு இரிட்டேஷன் வருது, இல்ல எண்ணம் வந்துருச்சு, இப்படி சொல்லிட்டாரே அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துருச்சுனாவே இது கூட கோபத்தினுடைய சூட்சுமமான வேகம். அப்புறம் ஒரிஜினல் ஸ்டேஜ் என்ன அப்படின்னா, அவர் என்ன எத்தனை பேர் முன்னாடியே என்ன திட்டினாரு, ஆனாலும் எனக்கு இப்ப கோபமும் வரல, எண்ணமும் வரல. எனக்கு என்ன வருதுன்னா, அவருக்கு மேல கருணை வருது. பாவம், இந்த மாதிரி துக்கத்துல இருக்க ஆத்மா, ஓகே பரவாயில்ல. இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் இந்த கோபம் அப்படிங்கிற அந்த சமஸ்காரத்தினுடைய வெற்றி இப்படிதான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் இருக்கும். கடைசியில பாத்தீங்கன்னா கோபமே வராது. இப்ப என்ன கூட ஏதாவது கோபப்படுறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்க, நான் அவ்வளவு சீக்கிரம் பிடி கொடுக்கவே மாட்டேன், கோபம் வரவே செய்யாது. நிறைய பேர் ட்ரை பண்ணி ஃபெயில் ஆயிட்டாங்க. இந்த மாதிரிதான் விதிப்படிதான் நம்ம நமக்குள்ள மாற்றம் வரும். இல்ல அப்படின்னா நம்ம எப்படி சொல்றது, எப்படி நம்புறது, எனக்கு ராஜயோகத்தின் மூலமாக எனக்குள்ள மாற்றங்கள் வந்துட்டு இருக்கு அப்படின்னு. அப்படிக்கு நான் அப்படியே தான் இருக்கிறேன், 20 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி கோவப்படணும் அதே மாதிரிதான் இப்பவும் கோவப்பட்டு இருக்கு அப்படின்னா என்ன மாற்றம் நடந்தது, எப்படி நம்புறது? 20 வருஷமா ஞானத்துல இருக்கேன், ஆனாலும் முதல்ல இருந்த மாதிரிதான் எனக்கு அட்டாச்மெண்ட் இருக்குது, முதல்ல இருக்கிற மாதிரிதான் எனக்கு கோபமும் இருக்கு அப்படின்னா இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, நான் இதுவரைக்கும் ராஜயோகாவை விதிப்படி அப்ளை பண்ணல, நான் ஆத்மா அப்படின்னு புரிஞ்சுக்கக்கூடிய விஷயத்துல ஏதோ ஒரு குழப்பம் இருக்கு. இதனால நிறைய பேர் நிராசை ஆயிட்டு ஞானத்தை விட்டே போயிடுறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஆக்டிவிட்டி. இப்ப எல்லாரும் அவங்கவுங்க நோட் எடுத்துக்கோங்க. நோட் எடுத்துட்டு எனக்குள்ள இப்ப வரைக்கும் ஞானத்துல இத்தனை வருஷம் ஆகியும் எனக்குள்ள மாற்றம் வரல, இந்த விஷயங்கள் இருக்கு. யாரும் நீங்க வெளியில சொல்ல வேண்டாம், நீங்க எழுதி நீங்களே வச்சுக்கோங்க. அதை இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நோட்ல நோட் பண்ணுங்க, என்னெல்லாம் இன்னும் பலவீனங்கள் எனக்குள்ள இருக்குது. ஓகே, நோட் பண்ணுங்க. நீங்க பயப்படாம நோட் பண்ணுங்க, யாருக்கும் நான் அதை காட்ட மாட்டேன், நீங்க எனக்கும் காட்ட வேண்டாம். இப்ப எனக்கு ஒரு கேள்வி, இவ்வளவு நேரம் நீங்க எழுதுனீங்க, இப்ப என்ன கேள்வி அப்படின்னா, இந்த பலவீனங்கள் எனக்கிட்ட இருக்குன்னு எனக்கு தெரியும், அதனால இந்த பலவீனத்தை நான் வெற்றி அடைகிறதுக்கு நான் டெய்லி எவ்வளவு நேரம் கொடுக்குறேன், எவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்றேன். எனக்கு கோபம் வருது தெரியுது, அப்ப அந்த கோபத்தை வெற்றி அடைகிறதுக்கு நான் எவ்வளவு நேரம் டைம் கொடுக்குறேன் ஒரு நாளையில. இல்ல ஏதோ ஒரு உங்களுடைய பலவீனம் நீங்க என்ன எழுதுனீங்களோ அதுக்கு நீங்க எவ்வளவு டைம் கொடுக்குறீங்க. இப்ப நீங்க உங்க பலவீனத்தை எழுதிட்டீங்களா, அதுக்கு கீழே எழுதுங்க, இது உண்மையா எழுதுங்க, நான் அதுக்கு எவ்வளவு டைம் கொடுக்குறேன். 2 நிமிஷம் 5 நிமிஷமா உங்களுக்கு தோணுதா? 2 நிமிஷம் 5 நிமிஷத்துல இந்த பலவீனத்தை வின் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? நம்பிக்கை இருக்கா? இப்போ உங்களுக்கு புரியுதா, நமக்குள்ள இந்த பலவீனங்கள் இருக்குதுன்னு நமக்கு தெரியுது, நமக்கு தெரிஞ்சும் கூட அதை நீக்கிறதுக்கு நம்ம டைம் கொடுக்கல.
வேற எல்லா விஷயத்திலயும் நம்ம டைம் கொடுத்துட்டு இருக்கோம். உலகத்துல இருக்கிறவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்களோ அதே தான் பண்ணிட்டு இருக்கிறோம் நம்ம. அவங்களோட டெக்னிக்கல் அவ்வளோ அதிகமா இருக்குது. 12 மணி நேரம் பாத்தீங்கன்னா அவங்க இன்ஜினியரிங் காலேஜ்ல கிளாஸ் எடுக்கிறாங்க. ஆனா மனசுக்குள்ள இருக்கக்கூடிய வியாதியை சரி பண்றதுக்காக டைம் கிடையாது, டைம் இல்ல. இப்ப கேன்சர் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒருத்தருக்கு கேன்சர் வந்துருச்சு, ஆனாலும் அவர் ட்ரீட்மெண்ட் பண்ணல, அது தள்ளி போட்டே இருக்கிறாரு. எது வரைக்கும் அது எக்ஸ்ட்ரீம் லெவல்ல போயிட்டு ஆஸ்பத்திரியில அட்மிட் பண்ண வேண்டிய நிலைமை வரலையோ அது வரைக்கும் நான் தள்ளி போட்டே இருக்கேன். அந்த மாதிரி நிலைமை தான் நம்ம பண்ணிட்டு இருக்கிறது. வேற விஷயங்களுக்கு நிறைய டைம் கொடுக்குறோம், ஆனா எனக்குள்ள பலவீனம் இருக்குன்னு தெரிஞ்சு பிறவும் அதுக்கு டைம் கொடுக்காம இருக்கிறது புத்திசாலித்தனம் அப்படின்னு சொல்ல முடியாது. சரி, நம்மளுடைய பலவீனம் இவ்வளவு இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. அப்ப நம்ம டெய்லி எவ்வளவு நேரம் யோகா பண்ண வேண்டியது இருக்கும்? 8 மணி நேரமா? சரி, 8 மணி நேரம் யாரு யோகா பண்றீங்க டெய்லி? கை தூக்குங்க. நீங்க கை தூக்குறீங்க அப்படின்னா நீங்க பிரம்மையில இருக்கீங்கன்னு அர்த்தம். ஒரு தடவை பாபாவே ஆன்சர் பண்ணாததுக்கு ஒரு தடவை பாத்தீங்கன்னா 2000 அப்படின்னு நினைக்கிறேன், 2000 அந்த டைம்ல உள்ள வாணியில 4 மணி நேரம் யோகா டெய்லி முக்கியம் அப்படின்னு சொன்னார். பாஸ் வித் ஆனர் ஆகிறத விடுங்க, பாபா சொன்னாரு பாஸ் ஆகிறதுக்கு 4 மணி நேரம் யோகா வேணும். இதுல பாத்தீங்கன்னா நிறைய பேர் கவுண்ட் பண்ண கூட வர்றது இல்ல. எப்படி கவுண்ட் பண்றது? நான் இப்ப 1 மணி நேரம் யோகாவில் உட்காடுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. இது நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது நான் எவ்வளவு நேரம் யோகாவில் கனெக்ட் ஆனது எவ்வளவு நேரம் அப்படின்னு? இப்போ சொல்லணும் அப்படின்னா நம்ம 1 மணி நேரம் யோகா பண்றோம் அப்படின்னா லாஸ்ட்ல ஒரு 10 நிமிஷம் தான் பாத்தீங்கன்னா சாந்தி சுகம் அனுபவம் ஆகும். அது வரைக்கும் போராட்டம் தான் நடந்துட்டு இருக்கும். ஆத்மா நான் அங்க போவோம் இங்க போவோம் அலைஞ்சிட்டே இருக்கும் மனசு. அது ஒரு அரை மணி நேரம் ஆயிரும். அந்த மனசை ஒரு நம்ம நான் இப்ப யோகா தான் பண்ண போறேன், யோகா பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற அதை புரிய வைக்கிறதுக்கே 1/2 hour ஆயிரும். அதுக்கப்புறம் தான் அது வலிக்கே வரும். அது வரைக்கும் ஓடிட்டு தான் இருக்கும். லாஸ்ட்ல ஒரு 10 minutes தான் அதனுடைய அனுபவமே கிடைக்கும். இப்ப நம்மளுடைய யோகா டைம் அப்ப என்ன? 1 மணி நேரம் நான் உட்கார்ந்தது இல்ல. நம்மளுடைய யோகா டைம் என்ன ஆச்சு? 10 நிமிஷம் தான் நம்மளுடைய யோகா டைம். இதுதான் நேர்மையான சார்ட். உட்கார்ந்தது கணக்கு இல்ல, எவ்வளவு நேரம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு, சுகம் சாந்தி, அதுதான் கணக்கு. நிறைய பேர் என்ன சொல்றாங்க, நான் 4 மணி நேரம் யோகா பண்ணேன், ஆஹா ஓஹோ அப்படின்னு சொல்றாங்க. ஆனா முகத்தை வச்சே தெரிஞ்சு போயிடும் எவ்வளவு நேரம் யோகா பண்றாங்க அப்படின்னு. 4 மணி நேரம் வேணா அவங்க உட்காந்துருக்கலாம், ட்ரை பண்ணிருக்கலாம். ஆனா யோகா ப்ராப்பரான யோகா மூஞ்ச பார்த்தாலே தெரிஞ்சு போயிடும் அவங்க எவ்வளவு யோகா பண்ணிருக்காங்க எவ்வளவு பண்ணல அப்படின்னு. சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, தெரிஞ்சு போயிடும் தானாக. எவ்வளவு நேரம் அனுபவங்கள் நிறைஞ்சு இருக்குதோ, அனுபவங்கள் கிடைக்குதோ, அந்த நேரம் தான் அது மட்டும்தான் நம்ம கணக்குல எடுக்க முடியும் நம்மளுடைய யோகா டைம்ல. மற்றபடி நம்ம ஃபைட் பண்ணிட்டு இருந்தோம். நம்ம பரந்தாமத்துக்கு போறேன், வீட்டினுடைய நினைவு வந்துட்டு இருந்தது, ஆபீஸினுடைய நினைவு வந்துட்டு இருந்தது, பழைய விஷயங்கள் நினைவு வந்துட்டு இருந்தது, நாளைக்கு என்ன பண்றது அந்த நினைவு வந்துட்டு இருந்தது, எல்லாம் மிக்சடா நினைவு வந்துட்டு இருந்தது. 1 மணி நேரம் ஆகி போச்சு, ஓகே எந்திரிச்சு போயிட்டேன். அப்ப நான் 1 மணி நேரம் யோகா பண்ணேன்னு சொல்ல முடியுமா? அதாவது எண்ணங்களை செக் பண்றது ரொம்ப ஈஸி, எண்ண அளவுல செக் பண்றது ஈஸி. ஆனா விருத்தினா உள் உணர்வு இருக்கு இல்லையா, ஆட்டிடியூடு, அந்த லெவல்ல செக் பண்ணணும். இதை பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள்ல சொல்லணும் அப்படின்னா, கடல் இருக்குது அப்படின்னா கடலினுடைய ஆழம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய சமஸ்காரம், ஓகேவா? இந்த கடலினுடைய அலைகள் பாத்தீங்கன்னா நம்மளுடைய உள் உணர்வு. விருத்தினா என்ன அர்த்தம்? உள் உணர்வுனா பாவனை. ஒருத்தரை பார்த்தோன்னே பிடிக்குது பிடிக்கல அது வந்துருச்சு இல்ல, அதான் உள் உணர்வு. விருத்தி அப்படின்னு பேரு பாபா சொல்லும்போது. திருஷ்டி விருத்தி கிருத்திங்கிறார்ல பாபா. அந்த விருத்தின்னா பாவனை. அந்த அலை அடிக்கும் போது மேல போகுது இல்லையா, மேல சிதறது பாத்தீங்கன்னா எண்ணங்கள். ஆனா அலைகள் அப்படிங்கிறது உள்ளுணர்வு. கடலுடைய ஆழம் சமஸ்காரம், ஓகே? அந்த கடலுடைய அலைகள் தான் உள்ளுணர்வுன்னு பார்த்தோம். விருத்தி, அந்த அலைகள் சிதறதுல மேல சிதறி வருது, அதுதான் எண்ணங்கள். இப்ப எனக்குள்ள கோபத்தினுடைய சமஸ்காரம் இல்ல காமத்தினுடைய சமஸ்காரம் இருக்கு அடியில அப்படின்னு வச்சுக்கோங்க. அது ஃபர்ஸ்ட் என்ன வரும்? விருத்தியா வரும், விருத்தி லெவல்ல வரும். விருத்தினா உள் உணர்வு. அந்த உள் உணர்வு பாத்தீங்கன்னா பாடியில அப்படி பாயும் உடம்பு ஃபுல்லா. அப்ப ஆனந்தத்தினுடைய அனுபவம் கிடைக்கும். உள் உணர்வு எப்படி வரும் அப்படின்னா, ஒண்ணு பிடிச்ச மாதிரி வரும், இன்னொன்னு பிடிக்காததா வரும். இந்த 2 விதம் இருக்கு. பிடிச்சது பாசிட்டிவ், நெகட்டிவ். இப்போ விருத்தி அப்படின்னா புரிஞ்சிச்சா? இப்போ குளிர்காலத்துல நம்ம எந்திரிக்கணும் மிருத வேலை 4 மணிக்கு, ஆனாலும் நமக்கு எந்திரிக்க தோணல. ஏன்னா அது தூங்கிட்டே இருக்கிறது, இழுத்து போத்திட்டு தூங்குறதுக்கு சுகமா இருக்கு, பிடிச்சிருக்கு. இதுதான் விருத்தி. நம்ம யோகா பண்ணும்போது கூட பாத்தீங்கன்னா சில நேரம் நல்லா இருக்கும் ஃபீலிங்ஸ், சில நேரம் நல்லாவே இருக்காது. இப்ப நல்லா ரெண்டையுமே நம்ம எடுத்துக்க கூடாது. நல்லா இருக்கிறத நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அது நல்லா இல்லாதே நம்ம எடுக்க வேண்டியது வரும். இப்போ ஒரு பிரதர் அல்லது சிஸ்டர் மேல எனக்கு பற்று இருக்கு அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? எப்படி தெரியும்? அவங்க கூட பேசுறது இல்ல பழகுறது ரொம்ப நல்லா பிடிச்சிருக்கும், நல்லா இருக்கும். நல்லா இருக்கு எனக்கு,
அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா அங்க அட்டாச்மெண்ட் இருக்கு அப்படின்னு அர்த்தம். இப்ப எண்ணத்தை பத்தி நம்ம சொல்லவே இல்லை. எண்ணங்கிறது ரொம்ப பெரிய விஷயம், அது வெளியில வரக்கூடிய விஷயம். ஆனா இது வந்து நல்லா இருக்கு நல்லா இல்லை அப்படிங்கிற அந்த ஃபீலிங்ஸ், பிடிச்சிருக்கு பிடிக்கல. இப்போ ஒரு சாப்பாடு சாப்பிட்றோம் அப்படின்னா சாப்பிட்றது ஓகே, ஆனா இது நல்லா இருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைச்சு சாப்பிட்றோம், இல்ல பிடிக்கவே இல்லை அப்படின்னு சாப்பிடாம விடுறோம் அப்படின்னா வித்தியாசம் இருக்குல்ல. அதுதான் அந்த விருத்தி, அதுதான் உள் உணர்வு. இந்த விருத்தி ஆகட்டும் இல்ல உள் உணர்வு ஆகட்டும், இதுக்கு பாத்தீங்கன்னா கண்ணு கிடையாது. இது பிடிச்சிருக்கு இல்ல பிடிக்கல, அவ்வளவுதான். இன்னைக்கு ஃபுல் டேனுடைய என்னுடைய விருத்தி எப்படி இருந்தது, உள் உணர்வு எப்படி இருந்ததுன்னு நீங்க அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா நாளைக்கு இன்னைக்கு ராத்திரி எனக்கு எந்த மாதிரி கனவு வரும்னு நீங்க சொல்ல முடியும், கரெக்டா கண்டுபிடிக்க முடியும். இப்போ கோபம் இல்ல காமம், அந்த உள் உணர்வு ஏன் வெளியே வருது? ஃபர்ஸ்ட் இந்த விகாரங்கள் மேலிருந்து வர்றதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, நம்ம ரொம்ப நேரமா நிறைய சேவை பண்ணிட்டு இருக்கோம். இப்ப சிவராத்திரியினுடைய ப்ரோக்ராம் வருது, விழுந்து விழுந்து சேவை பண்ணிட்டு இருக்கோம். பாபா நினைவே இல்லை சுத்தமா. சேவா சேவா சேவான்னு போயிட்டு இருந்தேனே சேவர், அந்த சேவையில யோகாவே இல்லை, நான் கவனமே கொடுக்கல, அட்டென்ஷனே இல்லை. என்னாகும் கடைசியில ரிசல்ட்? அந்த விகாரங்கள் மல்டிப்ளை ஆயிரும். அது வெறுப்பு, எரிச்சல், கோபம் அப்படி இந்த மாதிரி ரூபத்துல வரும். பொறாமை, போட்டி. ரொம்ப அதிக நேரம் நான் சேவை மட்டுமே பண்ணிட்டு இருக்கிறேன், யோகாவே பண்ணல அப்படின்னா இந்த மாதிரிதான் படபடப்பு, எரிச்சல், டென்ஷன், சின்ன சின்ன விஷயத்துல டென்ஷன், சின்ன சின்ன விஷயம் கூட பெருசா தெரியும். இதனால பாத்தீங்கன்னா அவங்க நிறைய பேரு யோகாவில் அவங்களால உட்கார முடியாது, ஏன்னா மனசு அலைஞ்சிட்டே இருக்கும். அதனால என்ன சொல்லிடுவாங்க, சும்மா சாக்கு போக்காக சேவை அதிகமா இருந்தது அதான் யோகா பண்ண முடியல அப்படின்னு. அங்க உண்மை என்னவா இருக்கும்? சிங்கம் வந்து வருது அப்படின்னா அந்த குருவி வந்து புறா வந்து கண்ணை மூடிச்சு அப்படின்னா அந்த சிங்கம் போயிடுச்சு அப்படின்னு அர்த்தம் கிடையாது, அது அங்கேயேதான் நின்றுட்டு இருக்கு. என்னப்பா சேவை, இப்ப யோகா கனெக்ட் ஆகல, சரி அவங்க என்ன நினைக்கிறாங்க, சரி நம்ம சேவையில நம்ம மைண்டை டைவெர்ட் பண்ணலாம், இதுவும் நல்ல விஷயம்தான். சரி, அதுக்கப்புறம் என்ன, அந்த உள் உணர்வு அந்த விருத்தி வந்து அங்கேயேதான் இருக்குது, அது போகல, அதை சேஞ்ச் பண்ணல இன்னும், அது அதே ரூபத்துலதான் அங்க நின்றுட்டு இருக்கு. நிறைய பேர் பாத்தீங்கன்னா புக்கு படிச்சுட்டே இருப்பாங்கல்ல, வாணி படிச்சுட்டே இருப்பாங்க. சரி படிச்சாலும் என்னாச்சு, தேக அபிமானத்துல தானே பண்ணீங்க, அது அப்படியேதான் இருக்கும், அந்த உள் உணர்வு அப்படியேதான் இருக்கும். அந்த விகாரங்கள் போவே செய்யாது, அது அங்கேயேதான் நின்றுட்டு இருக்கும். அதை மாத்துறதுக்கான முயற்சி அங்க பண்ணவே இல்லைல்ல. அதனால ஓவரா சேவையிலேயே போயிடக்கூடாது. சரி, சேவை பண்றது தப்பு கிடையாது. எனக்கு இப்போ யோகா வரல, மனசு சரியில்லை அப்படின்னா நான் சேவை பண்றேன், மைண்டை சேவையில டைவெர்ட் பண்றேன், நல்ல விஷயம். ஆனாலும் என்னதான் சேவை, நீங்க சேவை பண்ணிட்டே இருங்க, நான் சேவையில பண்றேன் சேவை பண்றேன்னு நீங்க சாக்கு போக்கு சொல்லிட்டு இருக்கலாம், அதனாலதான் யோகா பண்ணல அப்படின்னு. ஆனாலும் அந்த விகர்மங்கள் அங்கேயேதான் இருக்குது, அது விநாசம் ஆகல. அதனாலதான் நிறைய பேர் 20 வருஷமா சேவையே பண்ணிட்டு இருக்காங்க, அவங்கள மாத்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணவே இல்லை. அதனாலதான் அந்த விகர்மங்கள், அந்த பழைய குணங்கள் அப்படியே இருக்கணும், மாறவே இல்லை. ஏன்னா சேவை பண்றேன் டைம் இல்லைன்னு அப்படியே வச்சுக்கிட்டே இருக்காங்க அவங்க பழைய மூட்டைய, அதை எரிக்கல. அதனால பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம யோகா பண்ணும்போது நமக்குள்ள பல விதமான எண்ணங்கள் வந்தா கூட அதை நம்ம சாட்சியா பார்க்கணும், அதை எதுவுமே பண்ணக்கூடாது, சாட்சியா பார்க்கணும். இப்போ ஒரு குழந்தை வந்து வேண்டாத வேலை செஞ்சுட்டு இருக்கு, இங்கெங்க ஓடிட்டு இருக்கு, அலைஞ்சிட்டு இருக்கு, அது அதனுடைய நேச்சுரல். ஆனாலும் நீங்க பார்த்துட்டே இருக்கீங்க, ஒண்ணுமே செய்யல அப்படின்னா அந்த குழந்தைங்க கான்சியஸ்ல வந்துடும்ல, யாரோ என்ன பார்த்துட்டு இருக்காங்க, என்ன வாட்ச் பண்றாங்க, அப்ப தானாவே சாந்தமாயிரும். அதே மாதிரிதான் நீங்க யோகாவில இருந்துட்டு முதல்ல ஒரு 10-15 நிமிஷம், 1 மணி நேரம் யோகா பண்ண போறீங்கன்னா அது 10-15 நிமிஷம் நீங்க செக் பண்ணணும், எந்த மாதிரியான எண்ணங்கள் ஓடிட்டு இருக்கு, அதை வாட்ச் பண்ணணும். ஒண்ணுமே பண்ணக்கூடாது, அதை ஜஸ்ட் வாட்ச் பண்ணணும், சாட்சியா பார்க்கணும், அப்புறம் தானாவே சாந்தமாயிரும். அதனால ஏதாவது எண்ணங்கள் வந்துன்னா அதை அமுத்தக்கூடாது. இப்ப நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, பாபா சொல்லிட்டாரு பிரம்மச்சரியமா இருக்கணும், இந்த மாதிரி காம எண்ணங்கள் வரக்கூடாது அப்படின்ட்டு அப்படியே ஐயோ பாவம் மகா பாவம் அப்படின்னு சொல்லி அமுத்திடுறாங்க அந்த எண்ணத்தை. அது அமுத்த கூடாது, அமுத்துனா இன்னும் அது அங்கேயே தானே இருக்கு, அது மறுபடியும் சக்திசாலியான ரூபத்துல வெளியே வரும், பொங்கி வந்துடும். இன்னைக்கு சப்ரஸ் பண்ணீங்க அப்படின்னா நாளைக்கு எப்படியாவது அது எக்ஸ்பிரஸ் ஆகும் ஒரு நாளைக்கு. அதனால சப்ரஸ் பண்ணக்கூடாது, டைவெர்ட் பண்ணும். இப்ப பக்தி மார்க்கத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேரு இதை வந்து அந்த டைவெர்ட் பண்றதுக்காக என்னெல்லாம் பண்ணாங்கிறத நம்ம பார்க்கலாம். டெம்பரரி டைவர்ஷன் இதுக்கு பேரு. பக்தி பண்றது, ஜாப் பண்றது, மந்திர ஜபிப்பாங்க. அப்புறம் இமேஜினரி மெடிடேஷன், நானே பிரம்மம் அப்படின்ட்டு ஜாப் பண்ணுவாங்க நிறைய பேர். நான் பிரம்மமாவேன், நான் பிரம்மமாவேன், நான் அகம் பிரம்மாஸ்மி அப்படின்ட்டு அந்த பிராக்டிஸ் பண்ணுவாங்க. சன்னியாசிகள் கூட பண்ணியிருக்காங்க. இதனால என்ன ஆகும் அப்படின்னா, அந்த மேலோட்டமான இருந்த அந்த வீணான எண்ணங்கள், விகார எண்ணம் இருக்குது அப்படின்னா அது வந்து சப்கான்சியஸ் மைண்ட் வரைக்கும் போய் சேராது, அதுக்குள்ள நிறுத்திடலாம். அதுக்காக தான் இந்த ஜாப் பண்றது, பக்தி பண்றது. அதுக்குதான் பாபா பாத்தீங்கன்னா நமக்கு ஞானம் கொடுத்துருக்கிறாரு. நான் வந்து சரீரம் அல்ல, ஆத்மா, இது ஆள் மனசுல புகுத்தணும் ஃபர்ஸ்ட்.
இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், ஆத்மாவனுடைய 7 குவாலிட்டிஸ் என்னென்ன? ஞானம், அன்பு, தூய்மை, சுகம், சாந்தி, ஆனந்தம், சக்தி. ஓகேவா? இப்ப கேள்வி என்ன அப்படின்னா, எனக்கு கடவுள் மேல நம்பிக்கை இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்க. எனக்கு கடவுள் மேல நம்பிக்கை இல்லை, ஆனாலும் என்னால அந்த சாந்தியை அனுபவம் செய்ய முடியுமா? இப்ப நாஸ்திகர் இருக்கிறார் அப்படின்னா அவரு கூட அந்த சாந்தியினுடைய அனுபவத்தை செய்ய முடியும். அவரு ஆத்மா அப்படிங்கிற நிலையில நிலைச்சிட்டார் அப்படின்னா. இப்ப ஆத்மாவுடைய குணம் வந்து அன்பு, ஆனந்தம், சுகம், சக்தி அப்படின்ற போது அதுதான் அந்த 7 குணங்கள் தான் சொல்றோம். அப்போ எனக்கு சதா அந்த குணங்களுடைய அனுபவம் ஏன் ஏற்படுறது இல்லை? என்ன ரீசன்? காரணம் என்ன? யாராவது சொல்லுங்க பார்ப்போம். கேள்வி புரியுதா? நான் 7 குணங்கள் நமக்கு சொல்றோம். நம்மளுடைய ஒரிஜினல் குணம் வந்து அந்த 7 குணங்கள். ஆனா அந்த 7 குணங்களும் அனுபவம் ஆக மாட்டேங்குது. ஏன்? இப்ப சாந்தி என்னுடைய இயற்கையான குணம் அப்படின்னா ஏன் நிரந்தரமாக எனக்கு சாந்தி இருக்கிறது இல்ல? நம்மளுடைய இயற்கையான குணம் சாந்தி. இப்ப பாத்தீங்கன்னா ஒருத்தர் கேட்டார் என்கிட்ட, நிரந்தரமாக எனக்கு சாந்தி அனுபவம் பண்ண முடியுமா? ஏன்? இது என்ன ப்ரூஃப்? அமைதி என்னுடைய இயற்கையான குணம் அப்படிங்கிறது என்ன ப்ரூஃப்னு கேட்டார். அப்ப நான் அவருக்கு சொன்னேன், இப்ப நான் உங்களுக்கு ஒரு கிரெடிட் கார்டு கொடுக்குறேன், டெபிட் கார்டு கொடுக்குறேன், அதுல 1 லட்ச ரூபா போட்டு நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்க 1 மணி நேரம் கண்டினியூவா கோவப்பட்டுட்டே இருக்கேன், 1 மணி நேரம் இருந்துட்டீங்கன்னா உங்களுக்கு 1 லட்ச ரூபா. 1 மணி நேரம் இருக்க முடியுமா? 5 நிமிஷம், 15 நிமிஷம், 20 நிமிஷம், அதுக்கு மேல தானாவே சாந்தி ஆயிரும், மனசு அமைதியாயிரும். அப்போ நம்மளுடைய இயற்கையான குணம் என்ன? அமைதி. தண்ணி பாத்தீங்கன்னா சூடாகும், சூடாகிட்டே இருந்தாலும் அதை நெருப்பு நிறுத்தினோடனே என்ன ஆயிரும்? தானாகவே அது ஆறி போயிடும், சாந்தமாயிரும், குளிர்ச்சி ஆயிரும். அப்ப அதனுடைய இயற்கையான குணம் என்ன? குளிர்ச்சி. அதே போல ஆத்மாவுடைய இயற்கையான குணம் அமைதி. இப்ப நம்ம பார்த்துட்டு இருந்த கேள்வி என்ன? நான் வந்து சாந்த சுரூபம் அப்படின்னா நான் சாந்தியினுடைய அனுபவம் ஏற்படல. ஏன் எனக்கு நான் சாந்த சுரூப ஆத்மா அப்படிங்கிறது அது ஒரிஜினல் உண்மை அப்படிங்கிற பொழுது நான் சாந்த சுரூப ஆத்மா தான், ஆனாலும் எனக்கு சாந்தி அனுபவம் ஆக மாட்டேங்குது. ஏன்? எனக்கு கடவுள் மேலாம் நம்பிக்கை இல்லைங்க, எனக்கு அமைதியை மட்டும் அனுபவம் பண்ண வைங்க போதும். எவ்வளவுதான் பெரிய நாஸ்திகா இருந்தாலும் கூட எப்போ அந்த பாடி கான்சியஸ்ல இருந்து எப்போ அவுட் ஆஃப் த பாடி ஆத்மஸ்வரூபத்துல நிலைக்கிறாங்களோ, அப்ப ஆத்மஸ்வரூபத்துல நிலைக்கிறாங்களோ இல்லையோ, தேக அபிமானத்துல இருந்து எப்ப விடுபடுறாங்களோ அப்ப தானாகவே ஆத்மாவனுடைய 7 குணங்களும் அங்க வெளியே வரும். தானாகவே அது எமர்ஜ் ஆகும். நமக்குள்ள பாபா சொல்றாருல, இத்தனை ஜென்மத்தினுடைய விகர்ம பாவ கர்மம் இருக்கு அப்படின்ட்டு. அது மட்டும் கிடையாது, நமக்குள்ள இந்த 7 குணங்களுடைய மொத்த தொகுப்பும் அதுவும் உள்ள இருக்கு. அது எப்ப வெளியே வரும்? எப்ப நம்ம உடல்ல இருந்து விடுபடுறோமோ அப்பதான் வரும். உடல் உணர்வுல இருந்து விடுபட்டு நான் ஆத்மாங்கிற ஒரிஜினல் சுரூபத்துல நிலைச்சிருக்கும் போதுதான் அந்த 7 குணங்கள் வெளியாகும். எவ்வளவு உடல் உணர்வுல இருந்து விடுபடுறோமோ அவ்வளவுக்கு அந்த ஆனந்தம், அன்பு, சாந்தியினுடைய அனுபவம் ஏற்படும். அப்புறம் நமக்கு எந்திரிக்கவே மனசு வராது. யோகாவில இருந்து இப்போ ஒரு நாஸ்திகர் இருக்காரு அப்படின்னா அவரை நீங்க நம்ப வச்சுட்டீங்க, நீ வந்து உடம்பு கிடையாது, நீ உயிர், ஜோதி சுரூபமான ஆத்மா. அவர் கடவுளை நம்பாட்டா கூட அதை நம்பிட்டார் அப்படின்னா, நம்ப வச்சுட்டீங்க அப்படின்னா அவருக்கும் அமைதி அனுபவம் ஆகும். நம்பினாதான். அவர் புரிஞ்சுக்கவும் இல்லை நம்பவும் இல்லை அப்படின்னா அப்ப வராது, அனுபவம் ஆகாது. ஏன்னா ஆத்மாவுடைய ஒரிஜினல் குணம் என்னது? 7 குணங்கள் தானே, சாந்தி, சுகம். ஆனா அவங்களுடைய விகர்மங்கள் விநாசம் ஆகாது. அதுக்கு பாபா நினைவு வேணும். என்னுடைய அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, நான் உண்மையிலேயே அசரீரி ஆயிட்டேனா இல்லையா எப்படி தெரியும்? நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது நான் இப்ப 100% அசரீரில இருக்கேன் அப்படின்னு? நான் அசரீரி ஆயிட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன தோணும் அப்படின்னா, எனக்கு கையே இல்லை அப்படிங்கிற மாதிரி தோணும். யாரோ என்னுடைய கையில இன்ஜெக்ஷன் போட்டுட்டு, அனிஷிஷியா இன்ஜெக்ஷன் போட்டதுனால அது மறத்து போச்சு, அது வந்து மயக்க நிலைக்கு போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகும். கையே ஃபீல் ஆகாது, காலும் ஃபீல் ஆகாது. நான் அசரீரி நிலை அடைஞ்சிட்டேன் அப்படின்னா அந்த யோகத்தினுடைய லாஸ்ட்ல அப்ப நமக்கு வந்து உடம்பு உணர்வு சுத்தமா இருக்காது. நான் இவ்வளவு பெரிய உடம்பு அப்படிங்கிற உணர்வே இருக்காது. நான் ஜஸ்ட் ஒரு ஒளி நெத்தியில இருக்கிறேன், அதுதான் ஃபீல் ஆகும். இந்த உடம்பே ஃபீல் ஆயிருக்கு. உடம்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகும். நான் இவ்வளவு சின்னதா ஆயிட்டேன், இவ்வளவு பெரிய அந்த உடம்புனுடைய ஃபீலிங் நமக்கு இருந்தது இல்லை. நான் இவ்வளவு பெரிய உருவம், எனக்கு நான் இவ்வளவு சின்ன உருவம், நான் குள்ளமா இருக்கேன், அந்த எந்த ஃபீலிங்கே இல்லாம ஒரு ஜோதியா ஃபீல் ஆகும். நான் ஒரு ஜோதி, அவ்வளவுதான். சின்ன உருவம், இந்த சரீரம் வேற, நான் வேற அப்படின்னு ஃபீல் ஆகும். இந்த நேரத்துல எண்ணங்களுடைய ஸ்பீடு ரொம்ப கம்மியா இருக்கும். இதே மாதிரியான யோகாவை ஒருத்தர் 1 மாசம் கண்டினியூவா பண்றாங்க அப்படின்னு, இல்லை ஒரு வாரம் பண்றாங்க அப்படின்னா அவங்க அந்த லெவல்லையே போயிட்டு இருக்காங்க டெய்லி அப்படின்னா, அப்புறம் அவங்களுடைய இம்ப்ரூவ்மெண்ட் எப்படி இருக்கும், என்ன இருக்குன்னா, அவங்க உட்கார்ந்த உடனே 5 நிமிஷத்துலயே அவங்க பாடி வந்து ஒரு உணர்வும் இல்லாம தான் போயிடுவாங்க. பாடி உணர்வே இல்லை, பாடியே இல்லை, இங்க உடம்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஃபீலிங் போயிடுவாங்க 5 நிமிஷம் 10 நிமிஷத்துலயே. அதாவது அசரீரி, ஒரிஜினல் அசரீரி ஆயிடுவாங்க. இதுக்கு நல்ல பயிற்சி
ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும். ப்ராக்டிஸ் பண்ணதான் இந்த ஒரு நிலை நமக்கு கிடைக்கும். ப்ராக்டிஸ் தான் ரொம்ப முக்கியம். நம்ம இது வரைக்கும் இந்த நிலையை அடையல அப்படின்னா நமக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இப்போ அதனாலதான் பாபா பாத்தீங்கன்னா 12 தடவை ஹோம்ஒர்க் கூட கொடுத்தாருல சண்டே முரளியில 12 தடவை வந்து அசரீரி நிராகார சுரூபம், 12 தடவை வந்து பரிஸ்தா சுரூபம். எதுக்காகனா இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பாபா என்ன சொல்றாரு, 5 நிமிஷம் பண்ணுங்க, 6 நிமிஷம் பண்ணுங்க, 7 நிமிஷம் பண்ணுங்க, 8 நிமிஷம், 9 நிமிஷம், 10 நிமிஷம் பண்ண முடியாது பரவாயில்ல, மீதி இந்த மாதிரி 5 நிமிஷத்துக்கு குறைவா பண்ணாதுங்க அப்படின்ட்டு. இது பாபான்னு பாத்தீங்கன்னா இதுக்கு ஒரு நமக்கு வந்து அசரீரி இந்த நிராகார சுரூபத்தை நம்ம பிராக்டிஸ் பண்ணி நம்ம பக்கம் ஆகணும் அப்படின்ட்டு அந்த ஹோம்ஒர்க் கொடுத்தது. அதுக்குதான் ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கிறாரு, நம்ம பிராக்டிஸ் பண்றதுக்காக. அப்பதான் நமக்கு நம்ம வந்து ஒரிஜினல் நிலையை அனுபவம் பண்ண முடியும். பாபா என்ன சொன்னாரு, எப்படி வந்து சத்தியுகத்துல வந்து ஆத்மவிமானி நேச்சுரலா இருக்கும், எப்படி நீங்க துவாபர யுகத்துல இருந்து நான் தேகாபிமானத்துல வரணும், 1 மணி நேரம் இப்ப தேகாபிமானத்துல உட்கார போறேன் அப்படின்னு நீங்க பிராக்டிஸ் பண்ணதே இல்லை, ஆனால் நேச்சுரலா இருக்கலாம். அது எப்படி நேச்சுரல்? அப்ப ஏன் வந்து ஆத்மவிமானி ஏன் நேச்சுரல் ஆகல? அதுக்காக இந்த பிராக்டிஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாரு. அதனால இந்த பிராக்டிஸ் பாபா கொடுத்துருக்கிற பிராக்டிஸ் பார்த்தீங்கன்னா 12 தடவை அப்படி ஒவ்வொன்று கேப் விட்டு விட்டு நம்ம பண்றோம் அப்படின்னா, 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஒன்னொன்னு பண்றோம் அப்படின்னா, 12 மணி நேரத்துல 12 தடவை பண்றோம் அப்படின்னா அந்த அந்த ஆத்ம நினைவு இருந்துட்டே இருக்கும். இதுல நிறைய அனுபவங்கள் அதுல நமக்கு கிடைக்கும், அதுல டெவலப் ஆகிட்டே இருக்கும். இது கூட ஒரு சான்ஸ் பாபா கொடுத்துருக்கிறாரு. 12 தடவை நிராகார சுரூபம், 12 தடவை பரிஸ்தா சுரூபம். ஏன்னா 5 நிமிஷம் அல்லது 10 நிமிஷம் அதுலயே நிலைச்சு இருக்கிறோம் அப்படின்னா நம்ம அதுல ஒரு டீப் நிலையை அடைஞ்சிருவோம். இப்படி இருக்க நமக்கு அதுல டீப்ல இன்னும் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ், ப்ராக்டிகல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். மாதிரி நம்ம 5 நிமிஷம் பாபா சொன்ன மாதிரி 6 நிமிஷம் அப்படின்ட்டு அசரீரி பயிற்சி பண்ணிட்டே இருக்கிறோம், பரிஸ்தா ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கிறோம்னா அது வந்து ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அது நம்மளுடைய சமஸ்காரமா மாறிடும். அதனாலதான் பாபா சொன்னாரு, ஆத்மாபிமானி வந்து நிலை வந்து சமஸ்காரம் நிரந்தரமாக இருக்கணும், அந்த நேச்சர் வந்து நேச்சுரலா இருக்கணும் அப்படின்னா அதுக்குதான் இந்த ஹோம்ஒர்க். அதனால அந்த வாய்ப்பை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். சரி, இது இல்லைன்னா கூட நம்மளே பிராக்டிஸ் பண்ணிக்கணும், அசிடிட்டி பிராக்டிஸ். இப்போ வந்து பாபா வந்து ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கறனால நம்ம அதை பேஸ் பண்ணி அதை செய்யலாம். வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம அனுபவம் பண்ணுவோம். அச்சா, ஓம் சாந்தி.